கோவை மாவட்டம் சூலூர் அருகே சாக்கடை செல்ல வழியில்லாமல் தேங்கியிருப்பதால் நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இருகூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அம்மன் நகர் பகுதியில் சாக்கடை செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சாக்கடை வசதி செய்து கொடுத்தால்தான் வீட்டு வரி கட்டுவோம் என பொதுமக்கள் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பேரூராட்சி எழுத்தர் குடிநீர் குழாய் இணைப்பை துண்டிப்பதாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எந்த அடிப்படை தேவையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் இந்த 3 வீட்டுல மட்டுமே 10 குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சளி காய்ச்சல்னு நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய டைம் எல்லார்ட்டையும் நானே கூட எல்லார்ட்டையும் போய் கையெழுத்து வாங்கி பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போய் கொடுத்தோம். எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. சென்னையில் ஆள் மாறாட்டம் செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர் கித்தேரி தாஸ் கடந்த 70ஆம் ஆண்டு இறந்த நிலையில் அப்போது நடந்த கருணாநிதி ஆட்சியை பயன்படுத்தி அவரது சகோதரர் மகன் அருள்தாஸ் மோசடி ஆவணம் தயார் செய்து அரசு பணியில் சேர்ந்து கித்தேரி தாஸின் பண பலன்களையும் அபகரித்து விட்டார். இதுகுறித்து கித்தேரி தாஸின் மகன் லாசர் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் அருள்தாஸிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் எனவே இதன் மீது நடவடிக்கை எடுக்கவும் தனக்கு நியாயம் கிடைக்கவும் லாசர் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எய்யலூர் சிறுகாட்டூர் சாலையை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் நிலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணியின் போது சாலையை சேதமாக்கி சரி செய்யாமல் கிடப்பில் போட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் பட்டியல் சமூகத்தினரை புறக்கணிப்பதாக திமுக அரசு மீது புகார் எழுந்துள்ளது. மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழை மக்கள் வீடு கட்ட 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் சேலம் மாநகரில் எங்கெல்லாம் பட்டியல் சமூகத்தினர் அதிகம் வசிக்கின்றனரோ அப்பகுதிகளில் வீடு கட்ட விண்ணப்பித்து பல மாதங்களாகியும் திமுக அரசு நிதி வழங்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகம் முன் திமுக அரசை கண்டித்து ஆவேச தர்ணாவில் ஈடுபட்டனர். சேலத்தில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் நாங்கள் பதிவு செஞ்சுருந்தோம். அவங்க பணியான இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இங்கே வர மக்களை ரொம்ப அலக்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கேட்குறோம். எங்கள்கிட்ட ஆட்கள் இல்லைங்க, எங்களால் அந்த பணியானை வழங்க முடியாது, மேல இடத்துல தரமாட்டோம் அப்படின்றாங்க. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அரிய வகை உயிரினங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தலைநகர் பேங்காங்கில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் இளைஞர் ஒருவர் அபூர்வமா உள்ளிட்ட 31 அரிய வகை உயிரினங்களை சூட்கேஸில் வைத்து கடத்தி வந்ததை அடுத்து அவர் பிடிபட்டார்.